புருஷன் ஒதுக்கி வச்ச உன் பேச்ச கேட்டுக்கிட்டு இத்தனை நாள கண்ணு மண்ணு தெரியாம ஆட்டம் போட்டுக்கிட்டு இருந்தானே நான் பெத்த புள்ள, அதுவும் உன்னை பெருசா நம்பித்தானே. தடிமாடு மாதிரி கூட பிறந்த அண்ணனுங்கெல்லாம் உன்னை ஒதுக்கி வச்சிருந்தப்ப உனக்காகவே உழைச்ச என் புள்ளைய இப்ப நடுத்தரல கொண்டு வந்து நிறுத்தி இருக்க பாரு. இதெல்லாமே போதும் நாங்க உன் மேல வச்ச நம்பிக்கைக்கு. அம்மா தயவு செஞ்சு நான் சொல்றது கொஞ்சம் புரிஞ்சுக்குங்க. இதுக்கு மேல நீ சொல்றது கேக்குறதுக்கு என்ன இருக்கு? நாங்க திருச்சிக்கே போலான்னு முடிவு பண்ணிட்டோம். 4 வீட்டுல 10 பாத்திரம் தேய்ச்சாவது என் புள்ளைய ராஜா மாதிரி நான் காப்பாத்துவேன். கடைசி காலத்துல எனக்கு கொள்ளி வைக்கிறதுக்கு என் புள்ள மட்டும் தான் இருக்கான். அவனையும் பறிச்சிடாத தாயே. ஒரு நிமிஷம்மா, ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்கங்க. கூடிய சீக்கிரம் அமுதா குற்றம் இல்லாதவளா, எந்த கலங்கமும் இல்லாதவளா உங்க வாசப்படிய வந்து மெதிப்பா. அதுக்கு நான் பொறுப்புமா. வேண்டாம் தாயே, வேண்டாம். உன் சங்காப்தமே வேண்டாம். இனிமே இந்த ஊர் உலகத்துல என் மருமக உத்தமி நிரூபிக்கிறதுனால எந்த ஒரு பிரயோஜனமும் இல்ல. சாராய வாசனவே என்னன்னு தெரியாம இருந்தவன் என் பையன் இன்னைக்கு குடிக்க ஆரம்பிச்சுட்டான். கண்ணு மண்ணு தெரியாம ரோட்ல விழுந்து கிடக்குறான். இதுக்கெல்லாம் என்ன காரணம்? அவனோட குடும்ப வாழ்க்கை தானே. வேண்டாம்மா, எங்களை விட்டுடு. உன் காலை பிடிச்சு வேணும்னாலும் கெஞ்சி கேட்டுக்கிறேன். அமுதாவுக்கு நியாயம் கிடைச்சிருச்சு. அவ ஜெயில இருந்து வெளியில வந்துட்டான்னு மட்டும் என் வீட்டு வாசல்ல வந்து என்னைக்குமே நின்னுடாத. உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேம்மா தாயே, உனக்கு புண்ணியமா போகும். என் பிள்ளைய உசுரோட விட்டுடு. சாப்பிடு சாப்பிடு. சாப்பிடணும். அக்கா வா கவிதா, உள்ள வா. குட்டி அக்கா, உங்களையும் போலீஸ்ல மாட்டி விட்டாங்களா அந்த செல்லமா? அவங்களோட வீண் பிடிவாதத்தினால இன்னும் எத்தனை பேர் வீதிக்கு வரப்போறோமோ தெரியல. என்னையும் என் புருஷனையும் பிரிச்சது பத்தாதுன்னு உங்களையும் பிரிக்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்களா? அதை ஏம்மா கேக்குறேன்? அந்த சிவரஞ்சனி கையில காலில் விழுந்து இவளை கூட்டிட்டு வந்தோம். எந்த நேரத்துல எது நடக்குமோன்னு வயிற்றுல நெருப்பா கட்டிக்கிட்டு இருக்கோம்மா. பாசமா வெளியில கூட்டிட்டு போறாளேன்னு பார்த்தா கடைசியில போலீஸ் ஸ்டேஷன்ல மாட்டி விட்டேன். வரட்டும் அந்த செல்லமாயி, நல்லா நாக்க பிடிக்கிற மாதிரி 4 கேள்வி கேட்கிறேன். எல்லாம் விதி. ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு கடைசியில மனுஷனை கடிச்ச கதையா அந்த சிவரஞ்சனி நம்ம குடும்பத்து பொண்ணு மேலே கைய வச்சுட்டா. இனிமே நம்ம எல்லாரும் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். இந்த மாதிரி நேரத்துல நீ ஏன் கவிதா அங்க தனியா இருக்க? இங்கே வந்துட வேண்டியதானே? அதை நானே சொல்லலான்னு இருந்தேன். ஏன் கவிதா, உன் பிரச்சனை எல்லாம் தீர்ற வரைக்கும் நீ ஏன் வந்து எங்க கூடவே இருக்க கூடாது? என்னால எதையும் மறக்க முடியல. அவரும் நானும் வாழ்ந்த அந்த வீட்டுல நிம்மதியா இருக்கலாம் தான் நான் அங்க போயிட்டேன். கவிதா, உன் வேதனை எனக்கு புரியுதுமா. இங்கே எத்தனை பேர் இருக்கும்போது அங்கே நீ தனியா இருந்து ஏன் கஷ்டப்படணும்னு தான் விசாரிச்சு சொல்றேன். நான் ஒன்னும் தனியா இல்ல, அங்க பக்கத்திலே பேபிமா இருக்காங்க. என்னம்மா சொல்ற? அவ கூட உனக்கு பேச்சுவார்த்தை இருக்கா? அவளுக்கு உன் மேல எதுவும் கோவம் இல்லையே? அவங்க எப்பவுமே என் மேல பாசமா தான் இருப்பாங்க. அமுதா பிரச்சனையில அவங்க ரொம்ப நொந்து போயிருக்காங்க. அந்த செல்லம்மா மலை மாதிரி நம்பினாங்க. ஆனா அந்த செல்லம்மா தான் எல்லாரையும் நட்டாத்துல விட்டுட்டு போயிட்டாங்களே. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? அவமானம் தாங்க முடியாம அந்த வாசு பயங்கரமா குடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஐயோ, அன்னைக்கு பகல்லே குடிச்சிட்டு ரோட்ல தள்ளாடிக்கிட்டு போயிட்டு இருந்தாப்ல. நானும் அண்ணனும் பார்த்துதான் வீட்டுக்கு கூட்டிட்டு போனோம். பையன் அந்த கோலத்துல பார்த்த பேபி அப்படியே ஆடி போயிட்டாங்க. பாவம், இந்த வயசுல இதெல்லாம் பார்க்கணும்னு இருக்கு போல. என்ன பண்றது? அவங்கவுங்க தலையெழுத்து அவங்கவுங்க அனுபவிச்சு தானே ஆகணும். சரி விடு, டிஃபன் ரெடியா இருக்கு, எல்லாரும் வாங்க வந்து சாப்பிடுங்க. இல்ல வேணாங்க்கா. ஏன், வரும்போது ஏதாவது சாப்பிட்டு வந்தியா? இல்லக்கா, நான் விரதம் இருக்கேன். குலதெய்வம் கோயில்ல தீ மிதிக்கிறேன்னு வேண்டிக்கிட்டு இருக்கேன். ஏன் கவிதா, தீ மிதிச்சா கால் சுடாது? ஐயோ, அப்படியெல்லாம் சொல்லாதம்மா, சாமி குத்தமாயிடும். ஏம்மா கவிதா, தீ மிதிக்கணும்னு ஏம்மா இப்படி ஒரு முடிவு எடுத்த?
கொஞ்ச நாளாவே நேரம் சரியில்லைம்மா. செல்லம்மாவை காப்பாத்த போய் என்னைக்கு கடற்கரை மாமா குண்டடிப்பட்டு விழுந்தாரோ அன்னில இருந்து எல்லாமே தப்பாவே நடக்குது. அவரும் ஜெயில இருக்காரு. பேப்பர்ல வேற அசிங்கமா நியூஸ் வருது. என் நிம்மதியே போச்சு. அதனாலதாம்மா நம்ம குலதெய்வம் கோயில்ல தீ மிதிக்கிறேன்னு வேண்டிக்கிட்டேன். அதை நிறைவேற்ற போறேன். அப்பவாவது ஒரு விடிவு பிறக்குதான்னு பாப்போம். அந்த அம்மன் நிச்சயமா உன் குறையெல்லாம் கேட்பாமா. உன் வேண்டுதல் பலிக்கும்மா. கவிதா, உன் கூட நானும் கோவிலுக்கு வரேன். என்னையும் கூட்டு போறியா? அந்த அம்மன் முத்தழகி மூலமா எல்லாரையும் கூப்பிடுறா. குலதெய்வம் கோயிலுக்கு எல்லாருமா போவோம். தீயில இறங்க போற உனக்கு துணைக்கு நாங்களும் இருக்கோமா. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், நாம எல்லாரும் சாமி கும்பிட கோவிலுக்கு ஒன்னா போறோம். இந்த விஷயம் தெரிஞ்சா அந்த செல்லம்மாவும் வந்து ஒட்டிக்குவா. இருக்கிற பிரச்சனையில அவளையும் கூட கூட்டிட்டு போனா அப்புறம் கோயிலுக்கு போக முடியாது. ஏதாவது போலீஸ் ஸ்டேஷனுக்கு தான் போகணும். அதனால செல்லம்மாவுக்கு நாம குலதெய்வ கோயிலுக்கு போறது தெரிய வேண்டாம். சரியா? இந்தப்பா, இன்னைக்கு காலையில வரைக்கும் பால் போட்டிருக்க. இந்த பணம். என்னம்மா திடீர்னு வீட்டை காலி பண்றீங்க? பணத்தை வாங்கிட்டு இல்ல, வேலையை பார்த்துட்டு கிளம்பு. என்னங்க? பேபி, என்ன பேபி இதெல்லாம்? வீட்டை காலி பண்றீங்களா? என்ன பண்ண சொல்ற கவிதா? இங்க எங்களுக்குன்னு யாரு இருக்கா? நாங்க ஊருக்கே போறோம். வாசு, என்ன வாசு இதெல்லாம்? நான் வேலையை ரிசைன் பண்ணிட்டேன். அம்மா பட்ட கஷ்டம் எல்லாம் போதும். நாங்க ஊருக்கு போய் நிம்மதியா வாழ்றோம். என்னம்மா பண்றது? அமுதா வேற ஜெயிலுக்கு போயிட்டா. மனசாட்சியே இல்லாம அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாம் வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசுறாங்க. இனிமே இங்க இருந்தா சூடு சொரணை இல்லாம வெக்கமானத்தை எல்லாம் விட்டுட்டு தான் இருக்கணும். என்ன? நாங்க சாஞ்சு அழறதுக்கு எங்களுக்குன்னு யாரு இருக்காங்க? ஆமாம்மா, இருக்கிற கொஞ்ச நெஞ்ச மானத்தோட ஊருக்கு போய் செட்டில் ஆகலான்னு இருக்கிறோம். 4 பேர் 4 விதமா பேசதான் செய்வாங்க. அதுக்காக வீட்டை காலி பண்ணிட்டு போயிட்டா அமுதா மேலையும் இவர் மேலையும் விழுந்த கலங்க உண்மையாயிடதா? அவங்க தப்பு பண்ணல நிரூபிக்க வேண்டாமா? பசு, அவசரப்படாம நீங்களாவது கொஞ்சம் நிதானமா யோசிங்க. அம்மாவுக்கு நீங்க தான் எடுத்து சொல்லணும். வேண்டாம் கண்ணு, எதையோ சொல்லி இவன் மனசை கலைக்க பார்க்காத. இப்பதான் இவன் வேலையை விட்டுட்டு எங்க கூட ஊருக்கு வரத்துக்கு சம்மதிச்சிருக்கான். எனக்கு இப்ப இவனோட வாழ்க்கை தான் முக்கியம். அப்போ அமுதாவோட நிலைமை? அவளுக்கு என்ன, கூட பிறந்தவங்க இல்லையா? இல்ல போறதுக்கு தான் இடம் இல்லையா? அத்து விட்டுடுங்கன்னு அவன் அண்ணன் வடமலையே சொல்லிட்டான். தங்கச்சி வாழ்க்கை மேல அக்கறை இருந்திருந்தா அவன் அப்படி சொல்லிருப்பானா? இதுங்கெல்லாம் நல்ல குடும்பத்துல பிறந்திருந்தா தானே. வேண்டாமா, வேண்டாம். எங்களுக்கு இவங்க சங்காத்தமே வேண்டாம். இது அவன் வாங்கி கொடுத்த வீடுதான். அதனால தான் காலி பண்றோம். போற வழியில இந்த சாவி எடுத்து அவன் மூஞ்சில வீசிட்டு போறோம். இத பாரு கவிதா கண்ணு, உன் மேல எங்களுக்கு எந்த கோபமும் இல்ல. நீ நல்லவ, நல்லா இருப்படா. எங்களுக்கு கொடுத்து வச்சது அவ்வளவுதான். என்ன பண்றது, எங்க விதி அது. கிளம்புறோம்டா. குலதெய்வம் கோயிலுக்கு போறேன் பேபி. நம்ம பிரச்சனை எல்லாம் தீரணும்னு தீ மிதிக்க போறேன். உங்களையும் கூட்டிட்டு போலாம் தான் நான் வந்தேன். பரவாயில்ல, நீங்க போயிட்டு வாங்க. உங்களுக்காக நான் வேண்டிக்கிறேன். உங்க நல்ல மனசுக்கு எல்லாமே நல்லபடியா தான் நடக்கும். கவலைப்படாம போயிட்டு வாங்க. உங்களுக்கு ஆறுதலா இருக்கலாம் தான் நானே இங்க வந்தேன். இனிமே எனக்கு இங்க என்ன வேலை? நானும் முத்தழகி அக்கா வீட்டுக்கே போயிடுறேன். சரி கண்ணு, நாங்க கிளம்புறோம். குழந்தைய ஜாக்கிரதையா பாத்துக்கம்மா. விசாகா, சீக்கிரம் கிளம்புமா. மாப்பிள்ள கிளம்புங்க. வரமா? ம்.
இந்தாங்க. இந்த சின்ன சிரிப்பு உன் முகத்துல எவ்வளவு அழகா இருக்கு தெரியுமா? அப்புறம் அப்புறம் இந்த சிரிப்பு உன் முகத்துல எப்பவுமே இருக்கணும். நான் வரேங்க. வரேன் கண்ணு. சரி பேபி, உடம்பு ஜாக்கிரதையை பார்த்துக்க. வரேன். செல்லம்மா, வாங்க மாமா. ஏன் இங்க நிக்கிறீங்க? உள்ள வாங்க. வாங்க, உட்காருங்க. இருக்கட்டும். காஃபி போட்டு கொண்டாரு. அதெல்லாம் ஒண்ணு வேணாம். அண்ணனுக்கு சாப்பாடு ரெடி பண்ணி வச்சிருக்கேன். இப்பதான் கீரைக்கறி வந்தா. அண்ணனுக்கு ரொம்ப பிடிக்கல. இதை தாளிச்சுட்டு உடனே ரெடி பண்ணி கொடுக்குறேன். செல்லம்மா, சொல்லுங்க மாமா. உங்க அண்ணன் இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா குணமாயிட்டு வர்றார். இந்த நேரத்தில் வீட்டு சாப்பாடு கொடுக்க வேணான்னு டாக்டர் சொல்லிட்டாரு. அங்கே கொடுக்குற பத்திய சாப்பாடே நல்லதான். அதான் நீ சமைச்சு சாப்பாடு எடுத்துட்டு வருவிய, அதை வேண்டான்னு சொல்லிட்டு போறதுக்கு தான் வந்தேன். ஓ, இவ்வளவுதானா? ஷோ, நான் என்னமோ ஏதோ நினைச்சிட்டேன். இல்ல இல்ல, டாக்டர் சொன்ன மாதிரி அவங்க கொடுக்குற சாப்பாடே கொடுத்துருங்க. அதுதான் நல்லது. கொஞ்சம் இருங்க, நான் எல்லாருக்கும் சமைச்சிருக்கேன். கீரை மட்டும் தான் தாளிக்கணும். 2 நிமிஷத்துல ரெடி ஆயிடும். உடனே கொடுத்துட்டேன். வேண்டாமா, நாங்க எல்லாரும் கேண்டீன்லயே சாப்பிட்டுக்கிறோம். நான் தான் எல்லாருக்கும் சேர்த்து சமைச்சிருக்கேனே, ஏன் கேண்டீன்ல சாப்பிடணும்? கொஞ்சம் இருங்க, இதோ கொண்டு வந்துடுறேன். என்னம்மா, என்ன நீ புரிஞ்சுதான் பேசுறியா இல்ல புரியாத மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்கியா? நீ பார்த்து பார்த்து செஞ்சதெல்லாம் போதும். இந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறது, கோர்ட்டுக்கு போறதெல்லாம் உனக்கு சர்வசாதாரணமா இருக்கலாம். ஆனா என் மகளால் அதெல்லாம் தாங்கிக்க முடியாதுமா. எங்களுக்கு மான மரியாதை இருக்கு. நீ கொஞ்சம் விலகியே இரு. எங்க தெருவுக்கும் கீரைக்காரி வருவா. எங்களுக்கும் சமைக்க தெரியும். எங்க மாப்பிள்ளைய நாங்க பாத்துக்கிறோம். உன் வேலையை மட்டும் நீ பார்த்தா போதும். நீ கொஞ்சம் விலகி இருக்கிறது தான் உனக்கும் நல்லது, எங்களுக்கும் நல்லது. எங்க இருக்காரு? உள்ள சார். அங்க சார். வாங்க. சார் சொல்லுங்க. நான் இப்போ சொல்றதெல்லாம் என் சுயநினைவோட நான் கொடுக்குற வாக்குமூலம். பாவம், அவன் ரொம்ப நல்லவன்.
நடந்தது இதுதான். யாரையும் குற்றம் சொல்லியோ குற்றவாளியாக்கவோ நான் விரும்பல. நடந்த தவறுக்கு நடவடிக்கை எடுக்கிறதா இருந்தா என் மேலதான் நடவடிக்கை எடுக்கணும். நல்லா இருக்கணும். இதெல்லாம் யாருடைய தூண்டுதல் இல்லாம என் சுய விருப்பத்தின் பேர்ல தான் சொல்றேன். இப்பதான் என் மனசு ரொம்ப லேசா இருக்கு. பெரிய சுமையை இறக்கி வச்ச மாதிரி இருக்கு. இந்தப்பா கலைவாணி, கலைவாணி, கலை, 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 எங்க வந்தீங்க? சொல்லுங்க, எதுக்கு வந்தீங்க? எப்ப வந்தீங்கன்னு கேட்காம எதுக்கு வந்தீங்கன்னு கேக்குற? வெத்தலை பாக்க வச்சு அழைக்க நீங்க என்ன விருந்தாளியா? ஏன் கலைவாணி, ஏன் இவ்வளவு மாறிட்ட? இந்த வீட்டுல நீயும் கருப்பு தான் என்ன புரிஞ்சுக்கிட்ட மாதிரி நினைச்சிட்டு இருக்க. ஆமா, புரிஞ்சுக்கிட்டேன், நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். என் புருஷன் தான் உங்களை இன்னும் புரிஞ்சுக்காம நம்பிக்கிட்டு இருக்காரு. ஏன் கலைவாணி என் மேல இவ்வளவு கோவமா இருக்க? இப்படி பேச சொல்லி உன் அண்ணன் சொன்னாரா? ஏன் உங்களுக்கு மட்டும் தான் அண்ணன் தம்பி பாசம் இருக்கணுமா? எங்களுக்கெல்லாம் இருக்க கூடாதா? அமுதா இன்னைக்கு ஜெயில இருக்கிறதே உங்களால தான். என்னது? என்னால அமுதா ஜெயிலுக்கு போனாலா? அதனாலதான் நீ என்ன இப்படி வெறுக்கிறியா? அது சரிம்மா, தொட்டு தாலி கட்டின புருஷனோ கூட பிறந்தவங்க என்ன வெறுக்கிறப்ப நீ என்ன வெறுக்கிறது ஒண்ணு தப்பு இல்லம்மா, தப்பே இல்ல. சரி, அதை விடு. நான் சண்டை போட வரல, நான் பாரதிய பார்க்கணும். எங்க அவ? நான் அவளை பார்த்துட்டு போயிடுவேன். பாரதி அண்ணா வெளியே கூட்டு போயிருக்காரு, எப்ப வருவான்னு தெரியாது. வேண்டாம் கலைவாணி, வேண்டாம். அன்னைக்கு உன் அண்ணன் தெரு முனையில குழந்தைய வச்சுக்கிட்டு நாடகம் ஆடினாரு. அவர் பண்ண துரோகத்தை நீ பண்ண வேண்டாம். அதை தாங்கிக்கிற சக்தி எனக்கு இல்லம்மா. பாரதி உள்ள இருக்கானே எனக்கு நல்லா தெரியும். நீ கூப்பிடு, நான் அவளை பார்த்துட்டு போயிடுறேன். உங்களுக்கு ஒரு தடவை சொன்னா புரியாதா? தகராறு பண்றதுக்காகவே வந்திருக்கீங்களா? உங்ககிட்ட போய் சொல்லணுன்ற அவசியம் எனக்கு இல்ல. பாரதி இங்க இல்ல, போயிட்டு அப்புறம் வாங்க. சரி சரி சரி, அழக்கூடாது. பாரதி அக்கா, பாரதி அம்மா வந்துட்டாங்க பாரு. அக்கா வாங்கக்கா, எப்போ வந்தீங்க? ஏன் அக்கா நிக்க வச்சு பேசிட்டு இருக்க? இந்தாங்கக்கா. பாரதி, பாரதி, என்னடா அக்கா என்ன கஷ்டப்படுறீங்க? வெயில வந்திருக்கீங்க, நான் போய் கூல் ட்ரிங்க்ஸ் பண்ணி தருமா? என்னமோ கூட பிறந்த அக்கா மாதிரி பாசத்தை புழியறீங்க. என் தங்கச்சி இன்னைக்கு ஜெயில இருக்கிறது காரணம் இவங்க தான், அதை மறந்துடாதீங்க. கலைவாணி, நாக்கு ரொம்ப தான் நீளுது. உன் தங்கச்சி ஒரு கொலை பண்ணிருக்கா, அதை மறந்துடாத. அன்னைக்கு அக்காவும் வாசுவும் போகாம இருந்ததா இன்னைக்கு அமுதா என்ன ஏற்பட தெரியாது. பெருசா பேச வந்துட்டா. சும்மா இருங்க. மணியரசிய கவிதாவையும் பிரிச்சாச்சு, அமுதா புருஷன் கிட்ட இருந்து பிரிச்சாச்சு. வாசு எந்த ஊர்ல இருக்காருன்னே தெரியல. இப்போ என்ன என் புருஷன் கிட்ட இருந்து பிரிக்கிறதுக்காக வந்திருக்கீங்களா? சொன்னேன். அக்கா என்ன மன்னிச்சேன்க்கா, நானும் பார்த்துட்டே இருக்கேன். ரொம்ப தான் துள்ளுறா. நெல்ல கொட்டா அள்ளிடலாம், சொல்ல கொட்டா அள்ள முடியாதுடி. பெத்த புள்ளைய பார்க்க வந்திருக்காங்க, அத மனசுல வச்சுட்டு பேசு. இப்ப உங்க வயிறு குளிர்ந்து இருக்குமே, சந்தோஷம் தானே? வந்த வேலை முடிஞ்சிருச்சுல, கிளம்புங்க. எப்ப இருந்து இந்த பழக்கம்? கட்டின பொண்டாட்டிய கை நீட்டி அடிக்கிறது தப்பு இல்ல.
கலைவாணி மன்னிச்சிடுமா. எனக்கு பாரதி ஞாபகமா இருந்துச்சு, அதனாலதான் நான் வந்தேன். ஆனா வந்த இடத்துல மறக்கவே முடியாத அளவுக்கு நீ நடந்துகிட்ட. கருப்பு, உன்னையும் சேர்த்து தான் சொல்றேன். கை நீட்டி அடிக்கிறது இதுவே முதலே கடைசி தடவை இருக்கட்டும். என்ன மன்னிச்சிருக்கா. என்னால யாரும் யார் கூடயும் சண்டை போட வேண்டாம். என்னால எந்த குடும்பத்திலும் பிரச்சனை வர வேண்டாம். நீங்களாவது ஒத்துமையா இருக்க. நான் வரேம்மா. இந்த வழக்கை விசாரித்ததில் கடற்கரையை சினேகா சுடவில்லை என்பதும், அப்போது நடந்த கைகலப்பில் கடற்கரை கையில் இருந்த துப்பாக்கி வெடித்ததில் அவருக்கு குண்டடி பட்டிருப்பது கடற்கரையின் வாக்குமூலத்தின் மூலம் தெரிய வருகிறது. அவர் கோமாவில் இருந்ததால் மேற்கண்ட உண்மைகளை ஆராய்ந்து தீர்ப்பு வழங்க முடியவில்லை. எனவே அவரது வாக்குமூலத்தின் அடிப்படையில் இந்த வழக்கு மறுவிசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படுகிறது. அதுவரையில் சினேகாவுக்கு நிபந்தனையற்ற ஜாமீன் வழங்கி இந்த நீதிமன்றம் உத்தரவிடுகிறது. இதுல கையெழுத்து போடுமா. மேடம் நீங்க போங்க, அப்பா உங்களுக்காக வெயிட் பண்றாரு. இந்த ஃபார்மாலிட்டிஸை நான் பாத்துக்கிறேன், நீங்க போங்க. மேடம் இந்த பேப்பர்ஸை வெரிஃபை பண்ணிட்டீங்களா? சினேகா, நல்லபடியா வந்துட்டேன். எனக்கு இது போதுமா? அதான் வந்துட்டேன்லப்பா. போலாமா? பிறந்த அன்னைக்கு ஒரு குழந்தைய கிட்ட பிரிச்சுட்டேன். என் இன்னொரு குழந்தைய இப்ப பிரிச்சு அவன் அப்பா கிட்ட சேர்த்துட்டேன். அன்பு செலுத்துறவங்க இப்ப யாருமே என்கிட்ட இல்ல. நேற்று வரைக்கும் அண்ணின்னு என் மேல அன்பா இருந்த கலைவாணி இப்ப என்ன வெறுக்கிறான். ஆதரவா இருக்க வேண்டிய அப்பா என்னை விட்டு விலகி இருக்காரு. அவதான் மணியரசுக்கு நான் நல்லது தானே செஞ்சேன். அந்த சிவரஞ்சனி செஞ்ச சூழ்ச்சி புரிஞ்சுக்காம எல்லாரும் என்ன வெறுக்கிறாங்க. சாப்பிட்டியான்னு கேட்க கூட நாதி இல்லாத அனாதையா உன் முன்னாடி நிக்கிறேன். வேண்டாம், என்ன புரிஞ்சுக்காதவங்க யாரும் எனக்கு வேண்டாம். என் குழந்தைங்க 2 பேரை என்கிட்ட கொடுத்துடு. என் குழந்தைங்க 2 பேரை என்கிட்ட கொடுத்துடு. என்கிட்ட கொடுத்துடு. குழந்தைக்கு கொடுத்துடுமா. பெரியோர்களே, தாய்மார்களே, மாரியம்மன் கோவில்
திருவிழாவிற்கு உங்களை அன்போடு அழைக்கின்றோம். காப்பு கட்டாத பக்தர்கள் காப்பு கட்டிக் கொள்ளும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். பக்தர்கள் தங்கள் உடைமைகளை பாதுகாத்துக் கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம். இப்பொழுது அம்மனுக்கு தீப ஆராதனை காட்டிய பிறகு தீமிதி விழா நடைபெறும். ஓம் சக்தியே பராசக்தி. ஓம் சக்தியே ஏமா அப்படி நெருப்பு போட்டிருக்காங்க? கோயிலுக்கு வந்து வாயை வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டியா? சும்மா நை நைன்னு பேசிட்டு சும்மா இரு. அம்மா தாயே பராசக்தி கவிதா, தாகமா இருக்கா? தண்ணி குடிக்கிறியா? அம்மனை நல்லா வேண்டிக்குமா. ஆஸ்பத்திரியில இருக்கவும் புருஷன் சீக்கிரம் குணமாகணும். அந்த ஆத்தா கிட்ட வேண்டிட்டு தீ மிதிச்சேன்னா அந்த மகமாயி பாத்துக்குவாம்மா. அந்த ஆத்தால நம்பு. நீ வேணா பாரு. நீ வீட்டுக்கு போறதுக்குள்ள புருஷன் குணமாய் வந்துருவாம்மா. அந்த ஆத்தா உன்னை கைவிட மாட்டாம்மா. அம்மா தாயே காப்பாத்துமா. உன் புருஷன் குணமாயிடுவாம்மா. உன் புருஷன் குணமாயிடுவாம்மா. தீக்குழி அருகே குழந்தைகள் வராதபடி பார்த்துக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். மறுபடியும் சொல்கிறோம், ஆங்காங்கே இருக்கும் பக்த கொடிகள் வரிசையில் நிற்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். கவிதா வா. மாமா மாமா எல்லோரும் வரிசையாக வரவும். சீக்கிரம் மாமா. ஒருத்தர் தள்ளிக்கொள்ள வேண்டாம். தள்ளிக்கொள்ளாமல் முந்திக்கொள்ளாமல் நிதானமாக வரவும். தங்கள் குழந்தைகளை கவனமாக பார்த்துக் கொள்ளவும். தீக்குழி அருகே குழந்தைகளை அனுமதிக்காதீர்கள். உன்னதான் முழுமையா நம்பி இந்த தீக்குழியில இறங்குற. நீதான் என் புருஷன் மேல இருக்கிற பழிய தீர்த்து வச்சு அவரை வெளியே கொண்டு வரணும். என் வேண்டுதலையும் நிறைவேற்றி வச்சு என்னோட மாங்கல்யத்தையும் காப்பாத்து தாயே. பராசக்தி
வள்ளியம்மே முத்தழகியாக இங்க தானே நின்னுட்டு இருந்தாங்க. கையில குழந்தை. ஓம் சக்தி ஓம் சக்தி என்னடி இது? என்ன காரியம் நினைச்சாங்க? கையெடுத்து கும்பிடுடி, கும்பிடு. பராசக்தி பராசக்தி. ஆத்தா, என் மக எந்த தப்பு பண்ணிருந்தாலும் மன்னிச்சிரு ஆத்தா. அவளை மன்னிச்சு ஏத்துக்கோ. அவளுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது. அவ எந்த விரதமும் இல்லாம பூக்குழியில இறங்கிட்டா அம்மா. அவளை மன்னிச்சிரு தாயே, மன்னிச்சிடு. ஓம் சக்தி ஓம் சக்தி. ஐயா, அவங்களுக்கு கண்ணு அசைய ஆரம்பிச்சிருச்சு. இனிமே அவங்களுக்கு எந்த ஆபத்தும் கிடையாது. ஆத்தா தான் அவங்களை காப்பாத்திருக்கா. அவங்க எந்திரிச்ச உடனே இந்த தண்ணியை கொடுங்க. நம்ம குலதெய்வம் கோயில்ல தீ மிதிக்கிறேன்னு வேண்டிக்கிட்டேன். மெதுவா மெதுவா. இந்தாம்மா இந்த தீர்த்தத்தை அம்மாடி முத்தழகி. என்னாச்சுக்கா? இந்த தண்ணி குடிமா, தண்ணி குடி. முத்தழகி, ஏம்மா இப்படி பண்ண? நாங்கெல்லாம் எப்படி பதறி போயிட்டோம் தெரியுமா? என்னமோ போ. இத பாருமா, உனக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிருந்தா அப்புறம் நாங்க உசுரோடவே இருந்திருக்க மாட்டோம்மா. என்னம்மா இப்படி பண்ணிட்ட? நாங்கெல்லாம் எவ்வளவு பயந்துட்டோம் தெரியுமா? என்னக்கா இதெல்லாம்? குழந்தைய வச்சுக்கிட்டு நீங்க திடீர்னு இறங்கிட்டீங்க. என் வீட்டுக்காரருக்கு குணமாகணும்னு சாமி கிட்ட வேண்டிட்டு இருந்தேனா, அப்படியே என்னையும் அறியாம பூக்குழியில இறங்கிட்டேன். ஐயோ, என்ன நடந்துச்சுன்னே தெரியல. வள்ளியம்மா, சோல வரல? அக்கா, அவரு கொஞ்சம் வேலையா வெளியே போயிருக்காரு. கவிதா, நீ ஒன்னும் கவலைப்படாதம்மா. உன்னை அந்த ஆத்தா கைவிட மாட்டா. மணி அரசு எந்த தப்பும் பண்ணல. சீக்கிரமாவே வெளியே வந்துருவான்.
ஏன் எல்லாரும் என்ன ஒரு மாதிரியா பாக்குறீங்க? எனக்கு ஒண்ணும் இல்லம்மா, நான் நல்லா தான் இருக்கேன். அக்கா, உங்க குழந்தைக்கா. இந்தாங்க. குட்டி ரத்னா தானே? ஏன் ரத்னா தான் அந்த ஆத்தா கிட்ட போயிட்டாளே. ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. இன்னைக்குதாம்மா நீ தெளிவா பேசுறத பாக்குறேன். அம்மா, தாயே, என் மகளை என்கிட்ட திருப்பி கொடுத்துட்டேன் அம்மா. அம்மா, எனக்கு ஒரு மாதிரியா இருந்துச்சுமா. என்னை யாரோ பூக்குழிக்குள்ள தள்ளி விட்ட மாதிரியே இருந்துச்சுமா. அந்த ஆத்தா தாம்மா பண்ணிருக்கா. ஆமாமா, அந்த ஆத்தா தான் பண்ணிருக்கா. அம்மா, எனக்கு முழு சம்மதம். வரும்போதே வீட்டில் பேசிட்டேன். என் வீட்டுக்காரிக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அது மட்டும் இல்லம்மா, இதுல பொம்பளைங்க விருப்பம் தாம்மா ரொம்ப முக்கியம். நான் சொல்றது சரிதானம்மா? ஆமாமா. அம்மா, நீங்க கிராமத்தை விட்டு போன இத்தனை வருஷத்துல இங்க யாரும் உங்களை மறந்துடல. மாப்பிள்ளைய சின்ன வயசுல இருந்தே எனக்கு நல்லா தெரியும். அப்பவே ரொம்ப அமைதியா இருப்பாரு. இப்ப சொல்லவா வேணும்? தங்கமாச்சே உங்க புள்ள. ரொம்ப சந்தோஷங்க. ஊரை விட்டு போயிட்டோம், வெளியில பொண்ணு எடுத்துட்டோம். எங்க உறவெல்லாம் விட்டு போயிடுச்சேன்னு நான் மனசளவுல தவிச்சிட்டு இருந்தேன். உங்ககிட்ட நடந்த விஷயத்தெல்லாம் அண்ணன் சொல்லிட்டாருல்ல? சொல்லிட்டமா, ஒண்ணு விடாம சொல்லிட்டேன். நான் எதையும் மறைக்கல. ஏங்க, இன்னைக்கு உண்மையை மறைச்சிட்டா ஒரு நாள் விஷயம் தெரியாம போயிடுமா? அப்புறம் ஒருத்தர் முடிஞ்ச ஒருத்தர் எப்படி பாக்குறது? அட விடுங்க தம்பி, அத போய் பேசிக்கிட்டு. விசாகம்மா, ஏதோ கெட்ட நேரம் இப்படிலாம் நடந்து போச்சு. அதுக்கு யார் என்ன பண்ண முடியும்? தலைக்கு வந்தது தலைப்பாகையோட போச்சுன்னு நினைச்சுக்கோங்க. இதோட இந்த பிரச்சனையை மறந்துருங்க. அக்கா, இதுக்குதான் 4 சொந்த பந்தம் வேணுங்கிறது. நீ பாட்டுக்கு எல்லாரையும் மறந்துட்டு டவுன்ல போய் உக்காந்துட்ட. நடந்ததெல்லாம் மறந்துட்டு பொண்ணு கொடுக்கறேன்னு சொல்லிட்டாருல. நீ அத பத்தி எல்லாம் கவலைப்படாத. விசாகம்மா, நீங்க கிராமத்துக்கே திரும்பி வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எனக்கு இருக்கிறது ஒரே பொண்ணு, பக்கத்திலேயே கட்டி கொடுக்கணும்னு தான் இத்தனை நாளா வீட்லயே வச்சிருந்தேன். ஆண்டவன் அதுக்காகத்தான் உங்களை இங்க அனுப்பியிருக்கான். அப்ப நான் வரேன் தம்பி. சரி வாங்க. விசாகம்மா, பொண்ணோட போட்டோ கொடுத்து அனுப்புறேன். மாப்பிள்ளைகிட்ட காட்டுங்க. அப்படியே அவ அம்மா மாதிரியே இருப்பா. ஆமாக்கா, அம்புட்டு அழகா இருப்பா. அழகுல என்ன இருக்கு? உங்க பொண்ணாச்சே, நல்ல பொண்ணாத்தான் இருப்பா. மா, சரிம்மா, நீங்க எப்ப வேணா என் வீட்டுக்கு வரலாம். இங்க இருந்து 4 தெரு தாண்டினா என் வீடு வந்துட போகுது. சரி, நான் கிளம்புறேம்மா. சாப்பிட்டுட்டு போலாமே. விருந்தே சாப்பிடுறேம்மா. முதல்ல மாப்பிள்ளை பொண்ணை பார்க்கட்டும். தடபடலாம் விருந்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க. குடும்பத்தோட வந்து கைய நினைக்கிறேன். அப்ப நான் புறப்படுறேம்மா. என்னங்க, 2ஆம் தரமா வாக்கப்பட போறாளே என் பொண்ணுன்னு எந்த குறையும் வைக்க மாட்டேன். எனக்கு இருக்கிறது ஒரே பொண்ணு, எல்லாமே அவளுக்கு தான்மா. ஒரே ஒரு விஷயம்தான், என்ன இருந்தாலும் நாளைக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது இல்ல. பொண்ணை பெத்தவன் இல்லையா, அதான் எல்லாத்தையும் யோசிக்க வேண்டியிருக்கு. தாரத்துக்கிட்ட இருந்து ஒரே ஒரு கையெழுத்து வாங்கிடுங்க போதும். அதான் விடுதலை பத்திரத்துல கையெழுத்து வாங்கிட்டீங்கன்னா நல்லதா போயிடும். வேற எதுவும் எங்க சைட்ல இல்ல. மத்தபடி எங்களுக்கு பூர்ண சம்மதம் தான். அப்ப நான் வரட்டுங்களா? வாங்க. விசாகக்கா, கவலைப்படாதீங்க, நாங்கெல்லாம் இருக்கோம். விட்டுருவோமா? நீங்க எல்லாம் வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமா. சரிக்கா, நாங்க போயிட்டு வரோம். வரோங்க. சரி. விசாகம், இப்ப என்னம்மா பண்றது? அவர் சொல்றது வாஸ்தவம் தானே அண்ணே. இது விஷயமா நான் ஜெயிலுக்கு போய் அமுதா கிட்ட பேசிட்டு வந்துடுறேன். ஆமாம்மா, அத உடனே செய்.
ஆனா ஒண்ணு, அவகிட்ட இருந்து விடுதலை பத்திரம் வாங்குற வரைக்கும் இது வாசுக்கு தெரிய வேண்டாம். மெதுவா சொல்லிக்கலாம். சரிண்ணே. சரிம்மா. Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.